ரஜினி சார்கிட்ட உனக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு டக்குன்னு ஒரு மகேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு வாயிலிருந்து ஆமா வரும். நானும் பார்த்தேன். கேபி சார் இங்க வந்துட்டோம், இந்த வீட்டுக்கு இங்க வந்துட்டோம். வந்து கேபி சாருக்கு வச்சு பாருங்க என் பேரை சொல்ல மாட்டேன் நீ ஆமா அப்படின்னு. அவர் எதிர்பார்த்து அவருக்கு தெரியும் இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. தொடர்ந்து வீட்டுக்கு வருவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அடிக்கடிக்கு வந்து ஆமா. போறதுன்னு. எப்படிப்பட்ட நட்பு அவங்க 2 பேருக்கும்? ஃப்ரெண்ட்ஸு எப்படி பழகுவீங்க நீங்க? வீட்டுக்கு போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்க அப்படிதான். மத்தபடியே ஒண்ணுமே இல்ல. வருவாரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு நேரா இங்க தான் வருவாரு காலையில. வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு புறப்பட்டு போவாங்க. அவ்வளோதான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு சார் இயக்கத்துல வந்து அதிக படங்கள் நடிச்சது சரத்பாபு சார் நடிச்சிருக்காங்க நிறைய ஆமா. படங்கள்ல. ம். அவருக்கு அடுத்து ரஜினி சார் 3 படம் நடிச்சிருக்காரு ஆமாமா. இல்லைங்களா? ஆமா. முள்ளு மலரும், ஜானி, கை கொடுக்கும் கை. ஆமா. அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங். அதனால தான் கடைசி நடிகரானதுக்கு அப்புறம் கூட பேட்டையில 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆமா. நடிச்சிருப்பாங்க. ஒரு போட்டோ ரொம்ப பிரபலம். 2 பேரும் தோள் மேல தோள் கை போட்டு ஒரு போட்டோ. கேரவான்ல உட்காந்துருக்காரு இவருவே போக மாட்டாருங்க. இங்க யார்கிட்டயும் போய் பேச மாட்டார். ரஜினி ஃப்ரெண்டு தானே. ஆனா இவனுக்கு வந்து அவர் தான் வந்தாரு தேடிக்கிட்டு. ரஜினி சார் வந்தாரா மகேந்திரன் சார்? ரஜினி சார் தான் வந்து அப்படி வந்து பார்த்துட்டு என்ன இவர் சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, ரஜினி சார் வராருன்னு அங்கே பக்கத்தில் மேக்கப் பையன் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் உள்ள வந்தேன். அப்படிதான் தவிர இவரா போக மாட்டாரு, இவரை பேச மாட்டாரு.